பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். காலச்சக்கரத்தில் நிறைய பணம் செலவழித்து யாகம் செய்ய முடியாத நபர்கள் கோடி ரூபாய் கொடுத்து யாகம் செய்த பலனை நீங்களே அனுபவிக்கக்கூடிய ஒரு இலகுவான விதியை சொல்றேன். இது ஆணும் செய்யலாம், பெண்ணும் செய்யலாம். இதை வைத்து என்ன செய்யலாம்? என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஒரு வீட்டில் இதை சோம்பேறித்தனமாக எல்லா மனிதனும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலராக செய்யுங்க. அது உங்களுக்கு வேலை செய்யும். சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலராக செய்யுங்க, அது உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப வெள்ளிக்கிழமை இரவு என்ன சொல்லலாம்னா, ஒரு மண் சட்டின்னா ஒரு சின்ன பறவு சட்டி அப்படிமா. கிராமத்துல அது கருப்பு கலர்லயும் இருக்கும், சிவப்பு கலர்லயும் இருக்கும். பறவு சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அகலமாக இருக்கும். அதை ஒன்று வாங்கி வச்சுக்கிடும். வாங்கி வச்சுட்டு வெள்ளி செவ்வாய் மட்டும் இரவு 9 மணிக்கு மேல ஒரு சின்ன என்ன சொன்னா, செப்பு பாத்திரத்துல ஒரு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு தண்ணி ஊற்றி சின்ன ஒரு தேங்காயை குடுமையை லைட்டா நல்லா குடுமி இருக்கிறாப்புல வச்சிருங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கிண்ணம் அல்லது வாழை இலையில அவல் பொரிகடலை மட்டும் வச்சுக்கிடுங்க. ஒரு விநாயகர் பித்தளையில இருந்தாலும் சரிதான், பாதரசத்துல இருந்தாலும் சரிதான், அது உங்களுடைய விருப்பம். அதை வச்சுட்டு இந்த பறவை சட்டி எடுத்து வச்சுக்கிடும். இந்த பறவை சட்டி எடுத்து வச்சுட்டு என்ன சொல்லலாம்னா, அந்த பறவை சட்டியில என்ன சொல்லலாம்னா, பச்சை கற்பூரம், தேவையான பொருள் பச்சை கற்பூரம், கருப்பு மிளகு, கல்லுப்பு, சிறிது தர்ப்பை புல், இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடணும். இவ்வளவுதான். கும்பம் வைக்கணும். கும்பத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன வாழை இலையில அவல் பொரிகடலை வைக்கணும். உங்க வீட்டுல என்ன சொன்னா, விநாயக பெருமான் இருந்தாருன்னா விநாயக பெருமான் எடுத்து வச்சிருக்கணும். இல்லைன்னா பிள்ளையார் ஒன்று பிடிச்சு வச்சுக்கணும். சந்தனத்துல பண்ணி வைக்கலாம், மஞ்சள்ல பிடிச்சு வச்சுக்கலாம், எதில் வேணாலும் பிடிச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு வடக்க பார்த்து உட்காருங்க. அந்த பறவு சட்டியை வைங்க. அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடும். பச்சை கற்பூரம் போட்டு பொருத்தி விட்டு நல்லா தணலாக எரிஞ்ச பிறகு, பச்சை கற்பூரத்தை நீங்க பொருத்துறதுனால ரொம்ப புகையெல்லாம் பிடிக்காது. கொஞ்சம் சாதாரண கற்பூரமும் நீங்க வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு என்ன செய்யுங்க, பச்சை கற்பூரத்தை ஏற்றி விட்டுட்டு கொஞ்சம் சாதா கற்பூரம் வச்சு கொஞ்சம் நேரம் எரிஞ்ச பிறகு என்ன செய்யணும், கடுகை கொஞ்சம் போடும். கருப்பு கடுகு. அதில் வேற எதுவுமே மிக்சிங் இருக்கக்கூடாது. அந்த கருப்பு கடுகை சிறிது கருப்பு கடுகை என்ன போட்டு எரியணும். அதுக்கு மேலே கொஞ்சம் என்ன சொன்னா, கற்பூரம் வைக்கணும். இப்படி ரெகுலரா நீங்க என்ன சொன்னா இப்படி செஞ்சுட்டு அதுக்கடுத்து நல்லா தணல் வளர்ந்த பிறகு உப்பு கல்லுப்பு கொஞ்சம் போடணும். இது ஊடால என்ன சொன்னா, கொஞ்சம் அரசங்குச்சி இருந்தாலும், ஆலங்குச்சி இருந்தாலும், வேப்பங்குச்சி இருந்தாலும் வைக்கலாம். தப்பெல்லாம் கிடையவே கிடையாது. வச்சு நல்லா தணல் எரிஞ்ச உடனே கருப்பு மிளகு, அதுக்கடுத்து சிறிது உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லலாம், தர்ப்பை புல் பீஸா வெட்டி வைங்க. போட்டு என்ன சொல்லலாம்னா நல்லா ஒரு 24 நிமிஷம் போகும். 9 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 9:30 முடிச்சிருங்க. இதுல உங்களுக்கு என்ன மந்திரம் தேவை சொல்ல தெரியுமா? என்ன மந்திரம் வேணாலும் என்ன சொல்லலாம். சரஸ்வதி மந்திரம் சொல்ல போறீங்களா? முதல்ல விநாயகர் மந்திரம் சொல்லுங்க. அதுக்கடுத்து சரஸ்வதி மந்திரம் சொல்லுங்க. அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்க. அதுக்கடுத்து துர்க்கை மந்திரம் சொன்னா போதும். அதாவது விநாயகர் மந்திரம், சரஸ்வதி மந்திரம், மகாலட்சுமி மந்திரம், துர்க்கை மந்திரம், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. இதை நீங்கள் மாறி சொல்லிட்டே இருக்கலாம். மாறி அந்த 24 நிமிஷத்திற்குள்ள இதெல்லாம் சொல்லி நோட் பண்ணி கரெக்ட் பண்ணி அழகா இதில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இதை ரெகுலரா எந்த ஒரு மனிதன்
சோம்பேறித்தனப்படக்கூடாது. இதுல இருக்கிற விஷயம் என்னன்னா, கர்மாவை ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நீயே அழிக்க கத்துக்கொள். ஏன் ஐயரை போய் கூப்பிட்டு இருக்கேன்? ஐயரை கூப்பிடுறதுக்கு நமக்கு இன்னும் வசதி இல்லை. குறைஞ்சது நீங்க 5000 ரூபாய் கேட்பாங்க. 5000 நம்ம வீட்டுல வெள்ளி செவ்வாய் முடிஞ்சு வச்சு ஒரு நாளைக்கு பொம்பளையால செய்ய முடியலையா, ஆம்பளை செய்யட்டும். ஆம்பளையால செய்ய முடியாது, பொம்பளை செய்யட்டும். இல்லைன்னா வீட்டுல இருக்கிற தலை செய்யட்டும். யாரு வேணாலும் இதை செய்யலாம். இதுக்கு ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது, ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. இதை ரெகுலரா வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய் செலவே இல்லாதது, செலவே இல்லாதது ரெகுலரா செஞ்சு கொஞ்சம் பூவெல்லாம் போட்டுக்கலாம் அந்த கும்பத்துக்கு. அரை மணி நேரம் கழிச்சு என்ன சொல்லலாம்னா அப்படியே விட்டுருங்க. அது தானா அவர்கிட்ட கொஞ்சம் புகையாகி வீட்டுக்குள்ள பூரா ரெஃப்ளெக்ஷன் ஆகும். ரெஃப்ளெக்ஷன் ஆகி என்ன சொல்லனா ஒரு பத்தி சூடம் காமிச்சிட்டு சங்கல்பம் சங்கல்பம் பண்ண தெரியுமா பண்ணல அதெல்லாம் வேண்டாம், முடிச்சிருங்க. முடிச்சுட்டு நீங்க என்ன சொல்லணும், அதுக்கு பிறகு என்ன சொல்லணும், நீங்க போய் படுத்துடலாம். மறுநாள் காலையில அந்த கும்பத்தில் வைத்திருக்கிற தண்ணீரை வீடை நல்லா தூத்துட்டு தெளிச்சு விட்டுருங்க. அந்த தேங்காயை கொண்டு என்ன சொல்லணும்னா பிள்ளையார் கோயிலில் விடலை போட்டுருங்க. அவல் பொறிகளே உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க. மறுநாள் அதுல தணல் இருக்கும் இல்லையா, அந்த பச்சை கற்பூரம், கடுகு, அதற்கடுத்து கல்லுப்பு, தர்பை புல், அரசங்குச்சி, ஆலங்குச்சி போட்டிருந்தீங்கன்னா அதுக்குண்டான அந்த இதெல்லாம் கற்கள்லாம் இருக்கும்ல, அதை என்ன செய்யணும்னா கொஞ்சம் ஒரு வெள்ளை துணியில எடுத்து வாசல்ல பொட்டணங்களுக்கு கட்டி விடலாம். மிச்சம் இருக்கிறது என்ன செய்யணும்னா கால் படாத இடத்துல கொண்டு போய் தட்டிடணும். தட்டிட்டு சட்டியை நல்லா கழுவி வச்சிடணும். செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வெள்ளி செவ்வாய் வெள்ளி எந்த ஒரு மனிதன் இதை தொடர்ச்சியாக செய்கிறானோ, தொடர்ச்சியாக சரி, யார் காசு பணம் கேட்காங்களா, பெருசா செலவழியாது. என்ன சோம்பேறித்தனம் வரக்கூடாது. எல்லா மனிதனுமே ஒரு பெரிய வெற்றி அடைந்தது ஆன்மீகத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட் என்று சொல்லக்கூடியதை நித்தமும் வருகிறது அல்லது வரவில்லை. செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இரு, செய்ய வேண்டியதை செஞ்சு கொண்டே இரு. இறைவன் என்ன சொல்றான்னா கொடுக்க வேண்டியதை மொத்தமாக கொடுப்பான். அன்னைக்கு சந்தோஷமாக துள்ளாதே. கடவுள் ஒரு நாளை கொடுக்காம அமர்த்தி போட்டிருப்பாரு. அப்ப கடவுளை வையாதே. எனக்கு தெரிஞ்ச சூத்திரம் கரெக்டா இதுதான் பாலிசி. இதை கரெக்டா நீங்க யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதுல யாருக்கும் ரெஸ்ட்ரிக்டட் கிடையாது. ஆணு பெண்ணு தலை குத்துற அன்னைக்கு பெண்கள் இதை செய்யக்கூடாது, தலை குத்திருக்கோம் செய்யக்கூடாது. இது வீட்டுல சென்டர் காலில் ரெகுலரா செய்யுங்க. புகை பிடிச்சிருமே அப்படி இல்லை, எனக்கு புகையெல்லாம் பிடிக்காது, பெருசா ஒன்றும் செய்யாது. அழகாக 24 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரத்துக்குள்ள இதை முடிச்சுக்கிடுங்க. கண்டிப்பாக அதற்கு பிறகு பூஜை கீஜை பண்ண பிறகு கூட சாப்பிடலாம். இல்லை எனக்கு பசி இருக்காது அப்படின்னா 6 மணிக்கே சாப்பிட்ருங்க, 9 மணிக்கு செய்யுங்க, யாரும் கேட்க போறது கிடையாது. இப்படி எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய வீட்டில் என்ன சொன்னான்னா அக்னி யாகத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டே இருக்க இருக்க அந்த வீட்டுக்கு என்ன உயிர்ப்பு சக்தி கிடைக்கும். அந்த வீட்டுக்கு ஒரு உயிர்ப்பு சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த உயிரோட்டம் கொடுப்பது என்பது அக்னி தான். அந்த அக்னியை நீங்கள் ஒரு வீட்டில் வெள்ளி செவ்வாய்க்கு வளர்க்க 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 இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா தழுகையாக என்ன சொன்னா இனிப்பு கேசரியோ பாயாசமோ வச்சுக்கலாம், வச்சுட்டு குழந்தைகள் சாப்பிடலாம். அது அந்த கேசரியோ பாயாசமோ அந்த இலையில அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அமிர்தம் போன்ற ருசி இருக்கும், அமிர்தம் போன்ற ருசி இருக்கும். அதெல்லாம் எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ண நினைக்கும். இந்த குறுக்கு வழி சம்பாத்தியம் ஆகாது, குறுக்கு வழி சம்பாத்தியம் ஆகாது. அதை வசியம் பண்ணி பிடிச்சிடணும், இதை வசியம் பண்ணி பிடிச்சிடணும். என்ன வசியம் பண்ணி பிடிக்க போற? தொழில ஒழுங்கா பாரு, நடக்க வேண்டியது நடக்கும். என்னைக்கு என்ன சொன்னா அதாவது சாஸ்திர ரீதியாக ஒரு தேவை என்று சொல்லக்கூடியது ஒன்று இருக்கிறது, தேவை என்று சொல்லக்கூடியது இருக்கிறது. நீ குறுகிய காலத்தில் கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைக்காத, அது ஆபத்து. இன்னும் மக்களுக்கு தெரியாது பணத்துக்கு உண்டான சிம்பிள் என்னையா. எல்லா மனிதனும் சொன்னா எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும். பணத்துக்கு உண்டான சிம்பிள் எங்க இருக்கு பிரபஞ்சத்துல அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு பணம் வந்துடும்.
அதான் இவன் என்ன சார் ரூபாய் நோட்ல வந்து ருபீஸ்ன்னு போட்டு வந்து இப்படி போட்டு ஒரு இது போட்டிருக்கான். அது சிம்பிள் கிடையாது. அது உங்க நாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வந்து என்ன சொன்னான்னா இந்த சிம்பிளை வந்து போட்டு வச்சுக்கிடுவான். பிரபஞ்சத்திற்கு ஒரு சிம்பிள் இருக்கிறது. அந்த சிம்பிள் தெரிஞ்சு அந்த கட்டத்திற்குள் ஒரு மந்திரம் இருக்கிறது. அதை எவன் சொன்னாலும் பணம் வரும். அது பிரபஞ்ச ரகசியம். அது இன்றும் இருக்கிறது. அது ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அது சாதாரணமா கையாலே போட்டுடலாம். அதுக்குள்ள மந்திரம் என்ன? அந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய சிம்பிள் என்ன அப்படின்னா யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தா தான் எல்லாரும் என்ன செய்வீங்க? அது பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பீங்களா? பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பீங்க. அது வைத்திருந்தால் பணம் வரும். அது அந்த அமைப்புக்கு வந்து உங்களுக்கு இருக்கணும். அது தெரியறதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு தெரியணும். அந்த பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமா? தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த அனுகிரகம் வேணும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கணுங்கிற விதி இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு என்ன வந்து என்ன சொன்னாங்க, எங்கேயுமே தேடியா போனோம். அது நம்ம வந்து இறைவனை வந்து பக்தியோடு அணுக அந்த பிரபஞ்சத்திற்கு உண்டான சிம்பல் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆக என்கிட்ட இருக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்லாம் சொல்லல மாட்டேன். என்கிட்ட இருக்கு நான் கொடுத்துறேன் எனக்கு வாங்க அப்படின்னு சொன்னா வந்து என்ன சொல்லலாம், நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னை நாடி வர வேண்டும் என்ற விதி உங்களுக்கு இருக்கிறதா பார்த்து கொள்ளுங்கள். நான் கூப்பிடலாம் மாட்டேன். எது கூப்பிடணும்? கூப்பிட்டால் உங்களுடைய கர்மாவை நான் தூக்கி சுமப்பதற்கு என்னால தயார் இல்லை. என்ன காரணம்? நான் என்ன சொல்றேன்னா, எத்தனை கர்மாவை தூக்கி சுமக்கிறது? ஒரு கர்மாவை தூக்கி சுமக்க முடியும். 10 கர்மாவை தூக்கி சுமந்தோம்னா என்ன சொல்றேன்னா முடியாது. அப்ப இந்த உடம்பு வந்து பாரம் தாங்காது. இதுதான் சாஸ்திர விதி. அதனால் பிரபஞ்ச ரகசியத்தில் யாகத்துக்கு என்ன சிம்பிள்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இருக்கு. அதனாலதான் பிரபஞ்ச ரகசியத்தை படிங்கள். அந்த பிரபஞ்ச ரகசியத்தை படிச்சீங்கன்னா முயற்சி செய்தால் இறைவன் எதையுமே கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டார் என்பது எனக்கு தெரிந்த உண்மை என்று கூறி இதையும் பரிசித்து பாருங்கள். உங்களுடைய வீடு வாழ்வாங்கு வாழ செவ்வாய் வெள்ளி இதை ரெகுலராக செய்யுங்க. இனிப்பு வச்சு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க வாழ்க வளமுடன். வணக்கம்.